ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും മല്ലൂസ് ടോക്കിലേക്ക് സ്വാഗതം. നമ്മൾ ജിഗർദണ്ഡ ഡബിൾ എക്സിലെ ഓരോ സീൻസ് ഇങ്ങനെ കണ്ടോണ്ടിരിക്കുകയാണ്. ഓൾറെഡി 2 വീഡിയോ നമ്മൾ ഇട്ടിട്ടുണ്ട്. ഇനിയിപ്പോ നമ്മൾ ലാസ്റ്റ് ഫൈറ്റ്സ് അല്ല, ഒരു ഷൂട്ടിംഗ് ചെയ്യുന്ന ഒരു സീൻസ് ഉണ്ട്. ഇതിനകത്ത് ഏറ്റവും കൂടുതൽ ഇമോഷൻസ് തന്ന സീനാണ്. നമ്മളെയൊക്കെ കണ്ണ് നിറഞ്ഞൊഴുകിയില്ലേ, ഒരുപാട് കരഞ്ഞ സീനാണ് അത്. നമുക്ക് മാത്രമൊന്നല്ല, ഈ സിനിമ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഓരോ പ്രേക്ഷകർക്കും ഈ സെയിം അവസ്ഥ തന്നെയായിരുന്നു. അപ്പൊ നമുക്ക് ആ ഒരു സീനായിട്ടാണ് വന്നേക്കുന്നത്. നമുക്ക് അതൊന്ന് കണ്ടു നോക്കാം. வந்துகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த காட்டை பிடிக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆளுக்கு ஒரு திசையில ஓடனா கொஞ்சம் பேரா தப்பிக்கலாம். சீசன் இது எங்க காண, நாங்க எதுக்கு போகணும்? யாரு வந்தாலும் வெட்டி வீசிடுவோம். கிட்ட வந்தா தானே யாரு வளர்ச்சி வெட்டுவேன். அவன் தூரத்துல இருந்து உங்களை காக்கா குறிய சுடுற மாதிரி சுட்டுட்டு போயிட்டே இருப்பான். 30 பேரை வெட்டுவீங்களா? 100 பேர் அனுப்புவான். அது பத்தலையா? இன்னும் அனுப்புறவன் தான் நிஜம் இருக்க. வரவன் யாரு? கைக்கூலி. கொடுத்த ஆர்டர் என்ன எதுன்னு கேட்காம அப்படியே செய்யற பாவப்பட்ட காக்கி சட்டை போட்ட கைக்கூலி. அவன்களை கொண்டுட்டு என்ன பண்ண போறீங்க? ஆர்டர் போட்ட அரக்க அங்கெல்லாம் இருக்கா? 1000 பேரை முன்னாடி அனுப்பிச்சுட்டு பின்னாடி பதுங்கி இருப்பான். நீயோ இந்த 1000 புரிஞ்சுக்கங்க. ஒரு யாரும் இல்ல, எல்லாம் பாருங்க. வச்சுக்கோங்க உங்க ஆயுதக்கிடங்குக்கு என்னோட பரிசளிப்பு. முடிஞ்சா அதை வச்சு 4 பேரை சுட்டு போங்கப்பா. அவர் சொல்றது சரிதான். முன்னுக்கு வர 30 காவமார கொண்டு நம்மளுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. அதுக்காக அவர் சொல்ற மாதிரி இந்த வனத்தை விட்டு வரவும் மாட்டோம், எங்கேயும் ஓடி ஒளியவும் மாட்டோம். எங்க சீவனே போனாலும் இந்த காட்டுல போகும். நீங்க 4 பேரும் குழந்தையும் கிளம்புங்கயா. எல்லாருமே கிளம்பி போலாம். சொந்த நிலத்தை விட்டு புலம்பெயர்ந்து வெள்ளம் மறுபடியும் அதே நிலத்துக்கு வந்து சரித்திரமே இல்லை. இந்த காடும் மட்டும் சல்லசா அவன் கைக்கு போயிடும். நீ செத்தாலும் அவன் கைக்கு தாயா போகுது. வேற வழி இருந்தா சொல்லுங்க. நாங்களும் மறிச்சு போனாலும் எங்க வந்தாவளுக்கு நிம்மதியா வாழ அந்த இடத்த வழி இருக்கா? இருந்தா சொல்லுங்க. இந்த எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தலைவனா லட்சணமா முன்னே வந்து பேசியா? தலைவனா? வெறும் மசு. இப்பதான் புரியுது. வெறும் மசு. ரேசர், நம்ம படத்தோட முக்கியமான காட்சி மிச்சம் இருக்கு. கேமரா எடுங்க, எடுப்போம். ரோலி. சீசர், பாக்குறவங்க மனசை தொடரும். தெளிவா, கோர்வையா, தூய தமிழ்ல சிவாஜி கணேசன் மாதிரி. ஆக்ஷன். எங்கள் அனைவரையும் இந்த சர்க்கார் முட்டாளாக்கிவிட்டது. அவர்கள் அரசியல் ஆட்டத்துக்கு எங்களை பகடையாக்கிவிட்டது. சட்டானியும் போலீஸும் நீயும் நானும் இங்கே புதிதாய் பிறந்த என் குழந்தையும் அவர்கள் உருட்டுக்கு தலையசைத்து உருளப் போகிற பகடைதான். இன்னும் சற்று நேரத்தில் நம்மை அழித்து நம் பணத்தை கைப்பற்ற ஒரு பெரிய படையே இங்கு வருகிறது. நாம் செத்தொழிந்தாலே விட்டொழிய மாட்டார்கள். அவர்களுக்கு பயந்து நம் நிலத்தை விட்டு ஓடப் போவதில்லை. மோதி பார்க்கலாம், அவர்களை ஜெயிக்க முடியாது. ஆனாலும் மோதி பார்க்கலாம். போலீஸாக இங்கே வரும் 4 கெட்டவனையும் 40 நல்லவனையும் கொல்லலாம். ஆனால் நீங்களும் இப்போது நானும் ஈவி இறக்கம் உள்ள மனிதர்களாக ஆனதால் இன்னொரு உயிரை எடுக்க மனம் வரவில்லை. ஆதலால் ஆயுதம் ஏந்துவது வேண்டாம். அவர்களிடம் துப்பாக்கி இருக்கிறது. அதை விட பயங்கரமான குரூரமான அரசியல் இருக்கிறது. அது 2க்கு முன்னே நாம் வைத்திருக்கும் துப்பாக்கியோ அருவாளோ வேல்கம்போ எதுவும் இருக்காது. நாம் இருந்த தடம் கூட தெரியாமல் அழிக்கப்படுவோம். ஆனால் அவர்களை தோற்கடிக்க புதைக்கப்பட இருக்கும் நம் சரித்திரத்தை தோண்டி எடுத்து மக்களிடம் கொண்டு போய் நியாயத்தை கேட்டு நம் பின்னால் ஒளிந்து கொண்டு நம்மையே அழிக்க நினைக்கும் இந்த அரக்கர்களை தண்டிக்க நம்மிடம் ஒரு ஆயுதம் இருக்கிறது. இது
அதோ இந்த சினிமா. அவர்கள் மாற்ற நினைத்தாலும் யானையை யானையாகவும் புலியை புலியாகவும் காட்டும் ஒரே ஆயுதம் இந்த சினிமா. நாம் இன்றைக்கு மறித்தாலும் எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் நமக்குண்டான நியாயத்தை அது வாங்கி கொடுக்கும். நம்மை போல எத்தனையோ ஆயிரம் காட்டுவாசிகள் உயிரையும் மலையும் காட்டையும் அது காக்கும். அந்த சினிமாவை நம்பி, அதை பார்க்கும் மக்களை நம்பி இன்று நாம் அவர்களிடம் சண்டை செய்யாமல், தப்பித்து ஓடி ஒழியாமல் சந்தோஷமாக ஆடிக்கொண்டே சாவே நேரே வா, வந்து பாரென சொல்வோமா? അതുപോലെ നമ്മൾ ഇമോഷൻ ആവും. ഈ ഒരു സീൻ ഇച്ചിരി ലോങ് ആയിട്ടുള്ള അടിയണ அந்த കാട്ടുപറണിയ. പക്ഷെ നമ്മൾ ഇപ്പോഴും ഈ സിനിമ കണ്ടുകൊണ്ടിരുന്നപ്പോ ഈ ഒരു ഷൂട്ട് നമ്മള് ഇല്ലേ ഇത്ര നമ്മൾ പ്രതീക്ഷിച്ചില്ല ഇങ്ങനെ എല്ലാരും കൊടുക്കുന്ന ഈ ഒരു ട്രൈബ്സ് സോങ് ആണ്. ഇങ്ങനെ അഭിനയല്ലേ വെറുപ്പിച്ചു കളഞ്ഞേ. சார் அவங்க மருத்துவ தாக்குதல் கூட பண்ணல சார். அப்புறம் எப்படி சார்? அதான் தாக்கிட்டாங்கல்ல. ഭയങ്കര சீசரை மட்டும் எனக்கு விட்டுருங்க. ഭയങ്കര ഞെട്ടിപ്പോയിരുന്നു. ഇപ്പൊ ആ ഒരു ട്രൈബ്സിന്റെ സോങ് വരുന്നു. അതുകൂടെ അപ്പോഴത്തേക്ക് കണ്ണൊക്കെ നടന്നു. நீ வெண்டோடு எங்கட சாணம் கண்டோடு எங்கட ரத்தம் காடு தின்னும் காத்து தின்னும் ராசா அது வீண்டு வந்து கேள்வி கேட்கும் சாக்குறத ராசா ஒரு ராசாடி எங்கட குட்டைகளாயிச்சோடி மரமடிச்சா வித விழுந்து காடு வரும் போனே
அழிச்சாலும் 1000 முளைக்கு கூட்டம் தானே. தொட்டுச்சோ ஒரு செம்மகர பட்டுச்சோ சாமி வந்து விடுச்சோ சாதி ஒன்று கட்டுடுச்சோ ഇങ്ങനെ ആ ഒരു സീൻ ക്യാമറ ആംഗിൾ കാണിക്കുന്നുണ്ട്. ആ സീൻ അടിപൊളിയാണ് കാണിച്ചിട്ട്. പാട്ട് സോങ് ഈ ഒരു സീനാക്കി തിയേറ്ററിൽ വന്നപ്പോണ്ടല്ലോ ആരും പ്രതീക്ഷിക്കും ഇത്ര ഇമോഷൻ ആക്കി കളയുന്നു. സൈലന്റ് ആയിരുന്നു ഇത്. ഇത്രയും ഈ വെടിവെച്ച പരിപാടി കഴിഞ്ഞിട്ട് ഈ ഒരു സീൻ കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്ക് തിയേറ്ററൊക്കെ അങ്ങ് സൈലന്റ്, ആർക്കും ഒന്നും മിണ്ടാൻ പറ്റാത്തൊരവസ്ഥയൊക്കെ നമ്മൾ പറയത്തില്ലേ, ആ സെയിം സിറ്റുവേഷൻ ആയിരുന്നു. ആർക്കും ഒന്നും മിണ്ടാൻ പറ്റില്ല. എല്ലാരും ഇങ്ങനെ ഒന്നില്ല അന്താളിച്ച് ഒരുമാതിരി ഞരമ്പൊക്കെ മുറുകി ഇങ്ങനെ ഇരിക്കത്തില്ലേ, അതേത്തെ ഒരു സിറ്റുവേഷൻ ആയിരുന്നു ഈ ഒരു സീൻ വന്നപ്പോ. അത് ഭയങ്കര ഇമോഷൻ ആയിരുന്നു. എന്നുവെച്ചാൽ നമ്മൾ ആ പടം അങ്ങനെ കണ്ട് വന്ന് ഇവരുടെ എന്ന് വെച്ചാല് ലോറൻസിന്റെ ക്യാരക്ടർ നമുക്കറിയാം. അത്രയും ഒരു റൗഡിയായിട്ടുള്ള ഒരാള് പിന്നെ മണ്ണിന് വേണ്ടി നിൽക്കുന്ന പോരാടുന്നില്ല, കാട്ടിലെ ആ ട്രൈബ്സിന് വേണ്ടി പോരാടുന്നു. അപ്പൊ അങ്ങനെ നമ്മളൊരു ക്യാരക്ടർ ബിൽഡപ്പ് ചെയ്ത് വന്ന് അതുപോലെ തന്നെ എസ് സൂര്യയുടെ ക്യാരക്ടർ മാറി. അപ്പൊ രണ്ടുപേരും മാറി മാറി വന്ന് ഇതിനോട് അങ്ങ് അടുക്കുമ്പോൾ നമ്മളും അങ്ങ് അടുക്കുവാണ്. ഈ ട്രൈബ്സിന്റെ ആ രീതിയും അവരുടെ ഇഷ്ടങ്ങൾ അവരുടെ കാര്യത്തോടും ആനകള് അതിനോടൊക്കെ ഈ പ്രകൃതിയോട് നമ്മളും ഇങ്ങനെ ഇണങ്ങി വന്നപ്പോഴാണ് ഈ ഒരു സീൻ അങ്ങോട്ട് എടുത്ത് ഇട്ടപ്പോഴത്തേക്ക് നമ്മളൊക്കെ സത്യം പറഞ്ഞാൽ ഷോക്കായി പോയി. ഒരു ഷോക്ക് തന്നൊരു സീൻ തന്നെയായിരുന്നു ഇത്. ഇതൊരിക്കലും മറക്കത്തില്ല. നമ്മള് എത്ര നമ്മൾ പടം വന്നല്ലോ അല്ലെ, ഈ ഒരു സിനിമയിൽ ഈ ഒരു സീൻ ഒരിക്കലും മറക്കാൻ പറ്റാത്തൊരു സീനായിരുന്നു. അത്ര ഇമ്പാക്ട് തന്ന ഒരു ഹാങ് ഓവർ തന്നൊരു സീൻ എന്ന് പറയും. ഇതിന്റെ ഈ 2-3 ദിവസം ഈ ഒരു ട്രൈബ്സിന്റെ സോങ്ങും ഈ ഒരു സീനും ഭയങ്കര ഹാങ് ഓവർ ആയിരുന്നു. ഇതിനകത്ത് സോങ് എടുത്ത് പറയണല്ലേ, ഇതിനകത്ത് സോങ് നമുക്ക് ഭയങ്കരമായിട്ട് ഇമോഷണലി ഭയങ്കരമായിട്ട് ഇതായി കണക്ട് ആയൊരു സോങ് ആയിരുന്നു. അപ്പം ഈ ഒരു സോങ് സത്യം പറഞ്ഞാൽ ഈ ഒരു സീനകത്ത് ഈ ഒരു സോങ് വന്നില്ലാണെങ്കിൽ നമുക്കൊരു നോർമൽ ഒരു ഇമോഷൻ ഉണ്ടാകും, അത് നോർമൽ ഇമോഷൻ രീതിയിൽ അങ്ങ് പോയാൽ. പക്ഷെ ഈ ഒരു ട്രൈബ്സിന്റെ ഈ ഒരു സോങ് എടുത്ത് ഇട്ടപ്പോഴത്തേക്ക് കണ്ടിട്ട് പൊന്നോ ഈ ഒരു സീൻ നമുക്കങ്ങ് കണ്ണൊക്കെ നിറഞ്ഞു ഒരു ഒഴുകിയൊരു സീനായിരുന്നു. അപ്പൊ എന്തുവായാലും നമ്മൾ ഒരുപാടില്ല ഇത്രയ്ക്ക് വലിയ പ്രതീക്ഷ ഉണ്ടായിരുന്നു. കാർത്തിക് സുബ്ബരാജ് പിന്നെ ലോറൻസ് എസ് സൂര്യ എന്ന് പറഞ്ഞ പ്രതീക്ഷ ഉണ്ടായിരുന്നു. പക്ഷെ പ്രതീക്ഷയ്ക്ക് ഒരുപാട് അപ്പുറം തന്ന ഒരു സിനിമ. 2023 നമ്മളിപ്പോ ലിസ്റ്റ് എടുക്കുകയാണെങ്കിൽ ഒരു ടോപ്പ് 5 നമ്മൾ കണ്ടത് ഇഷ്ടപ്പെട്ട ടോപ്പ് 5 കൊടുക്കാൻ പറ്റുന്ന തീർച്ചയായിട്ടും കൊടുക്കാൻ പറ്റുന്ന ഒരു സിനിമ തന്നെയായിരുന്നു. അപ്പം ഇത് കാണാത്തവരൊക്കെ ഉണ്ട്, ഈ സിനിമ ഒരിക്കലും നിങ്ങൾ മിസ് ചെയ്യാതെ തന്നെ കാണണം നമ്മുടെ അഭിപ്രായം. എന്ന് വെച്ചാൽ നിങ്ങൾ 2023 നല്ല നല്ല സിനിമ കാണുന്നുണ്ടെങ്കിൽ ഈ ഒരു സിനിമ നിങ്ങൾ ഒരിക്കലും മിസ് ചെയ്യരുത്. അത്രയ്ക്കും ഗംഭീര സിനിമയാണ്. അപ്പൊ നമ്മൾ വേറൊന്നും പറയാനില്ല. ഇന്നത്തെ ഈ ഒരു എപ്പിസോഡ് നിർത്തുന്നു. ഓക്കെ, ബൈ.